ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் நான் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் கூட ஒரு பொடி சோறு எடுத்துன்னு வந்து கொடுக்கல. நானே போய் கீழே இறங்கி ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவேன். ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு மதியானம்னு சொன்னேன்னா, நான் இங்கே சாகுறேன், நீ அங்கே நிம்மதியாக படுத்துனுக்கிறியான்னு கேட்குறாரு. வந்தாருன்னா கூட டாக்டர் என்ன சொன்னார், வீட்டுக்கு போகலான்னாரா? அதுதான் ஊசி போடுவாங்களா போட மாட்டாங்களா அதெல்லாம் கிட்ட வந்து பார்க்கவும் மாட்டாரு. இவளே தனியா போயிட்டு தனியா வரணும் ஹாஸ்பிட்டல் மாட்டாரு மேடம். அப்படி போனாலும் எங்க போயிட்டாரு? இந்த இடம்லாம் எனக்கு ஊசி குத்துவாங்க மேடம். எனக்கு ஒவ்வொரு வருஷம் ஊசி போட்டு அந்த பெட்ல நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த சீட்டை வச்சு நானே போய் தடு மாதிரி நானே போய் பார்த்துக்குவேன். முகம் மாதிரி வரைஞ்சி அந்த கண்ணு மொழி ஃபுல்லா ஊசி குத்தாங்க. நான் இருப்பேன் சீஃப் டாக்டர் உள்ள. என்னாலாம் பார்க்க முடியாது ஒண்ணு. எனக்கு சம்பாதிச்சு சோறு தான் போட முடியும். உங்க பேரு? குமார். என்னங்க பிரச்சனை? உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை? இது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னா ஏன் இங்க வந்து இவ்வளோ கதறாங்க? தெரியல. தெரியலன்னு எப்படி சொல்லலாம்? எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம் ஆச்சு. உங்க மனைவி சந்தோஷமாவே இல்லை, அவங்க அவ்வளோ இதில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்? நல்லா தான் மேடம் பார்த்துக்குறேன். அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? அது அவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் சண்டை போடவே இல்லையா? இல்லை போடல. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கும். அந்த 1 இயர் அம்மா வீட்டில் இருந்தப்போ கூட நான் ஓடி வருவேன் மேடம். வேலைக்கு போயிட்டு வந்து பசங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்து ரோட்டில் நின்று பசங்க கொஞ்சம் பெரியவங்களா ஆயிட்டாங்கல்ல? ஆமாம் மேடம். தோளுக்கு வளர்ந்துட்டான். 10th படிக்கிறான். கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் அவன் பார்க்குறதுக்கு. சின்ன பையன் மரியாதையில், பெரியவனும் ஒரு மாதிரி. அவன் சைலண்ட்டாகவே இருக்கான், வாய் திறந்து பேச மாட்டான். பெரியவனா? சைலண்ட்டாக இருக்கான். மனசுக்குள்ள எவ்வளோ வருத்தம் இருக்கும்? இருக்கு மேடம், அவனுக்கு நிறைய இருக்குது. அவனுக்கு கேட்டால் தான் தெரியும், சொல்ல மாட்டேங்கிறான். பசங்களோட மனநிலை எப்படி இருக்குமோ? எல்லாமே உண்மை. அவர் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சுகர் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, படுக்க போட்டுடுச்சுன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு மனைவி தான் இருப்பாங்க. மரியாதை தான் சொல்றாரு. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுங்க அவங்களுக்கு. கொடுக்காம தான் இருக்கிறோம். இல்லைதான் மரியாதை கொடுத்துருக்குறோம். இல்லை மேடம், பசங்க இப்போ வரல மேடம். நான் வெளியில் கூட பசங்களை வச்சு உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்கணும், அதுங்க சொல்லும். நீ விருப்பப்படலையாம்மா அவரோட? மேடம் அவங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க செய்துக்கிட்டோம் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? அது அவங்க இஷ்டம். அப்போ அவங்க போறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? ஆமாம். உங்களுக்கு அவங்க மேல எந்த பாசமும் இல்லை? அவங்களே இல்லை, நம்ம இப்போ நான் இருக்கணும். இவருக்கு இருக்கு மேடம், எனக்கு தானே மேடம் வேணும் வேணான்னு நான் சொல்கிறேன்.